శ్రీమాత్రే నమః. శ్రీ దుర్గాయై నమః. కనకలసత్కలసింధుజలైరను సించినుతే గుణరంగభువం భజతి సఖిం న సచీకుచకుంభ తటీపరిరంభసుఖానుభవం తవ చరణం శరణం కరవాణి నటామరవాణి నివాసి శివం జయ జయ హే महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. இது இப்போ மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தில் 18th verse 18வது பாட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது கனகல சத்கலா அப்படின்னா கனகம் அப்படின்னா கோல்டு இல்லையா, தங்கம். கலசம் கனக கலசத்கலா அப்படின்னா தங்க கலசத்தில் சிந்து ஜலைரனு. சிந்துனா ஓஷன், ஒரு கடல், சமுத்திரம். அதிலிருந்து ஜலைனா ஜலம், அந்த கடல் நீர் ரொப்பி கனக கலசம் அதாவது தங்க கலசத்தில் கடல் நீரை கொண்டு சிஞ்சினுத்தே அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அந்த கனக கலசம் அதாவது தங்க கலசத்தில் பொன்னாலான கலசம், செம்பு கலசம்னா செம்பு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோல்டில் ஆன கலசத்தில் சமுத்திர நீர், ஓஷன் கடல் நீரை கொண்டு சிஞ்சினுதே அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறதுன்ற அர்த்தம். அபிஷேகம் பண்ணால் சிஞ்சினுதே, தேனா உனக்கு அபிஷேகம் பண்ணால் அம்மா என்ன பண்ணுவாங்களான்னா குணரங்க புவம், அதாவது அவங்களுடைய குணத்தோட எல்லா குணங்களோடவும் வித் ஆல் ஹர் டிவைன் குவாலிட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற எல்லா குணங்களும் கல்யாண குணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குணங்களோட அந்த அபிஷேகத்தை வாங்கிக்கின்னு சந்தோஷப்படுவாங்க. அந்த அர்த்தத்தில் தான் இந்த முதல் லைன். கனகலசத்கலா அப்படின்னா அந்த கனக கலசத்தால், தங்கத்தாலான ஒரு செம்பு கலசம், அதை கொண்டு அதிலிருந்து சிந்து ஜலை ஓஷன் கடல் நீரை எடுத்து அதை அந்த தண்ணியோட அந்த நீரால் சிஞ்சினுதே உனக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. நிறைய பக்தருங்க பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீ இருக்கிற இடத்துல, நீ உன் குணங்களோட, உன் கல்யாண குணங்களோட நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துல உனக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பக்தருங்க. அதை தான் இந்த குணரங்கபுவம், அந்த எல்லா குணங்களோடவும் மங்களகரமாக எந்த இடத்துல நீ இருக்கிறியோ, wherever you are residing, அதாவது ஒரு விக்கிரக ஆராதனையோ அந்த மாதிரி எதுக்கோ பக்தருங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதை இந்த முதல் லைனில் சொல்கிறார். இந்த சிஞ்சினுத்தே அப்படின்னா அதில் இப்போ பக்தருங்க அபிஷேகம் பண்ணும்போது விதவிதமாக பண்ணுவாங்க. இப்போ சிலர் கடல் நீரை இந்த மாதிரி செம்பில் அந்த அழகான ஒரு தங்க கலசத்தில், அந்த தங்க கலசம் கூட அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அதாவது நல்ல வித் ஆல் ஜெம்ஸ் அண்ட் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் அதில் எம்பெட்டட், அந்த மாதிரி பதிச்ச ஒரு அழகான செம்பில் கொண்டு ஊற்றுவாங்க. அப்படி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த கலசம் இருக்கும். அதில் ஜலம் கொண்டு ரொம்ப பயபக்தியாக அபிஷேகம் பண்ணுறவங்க இருக்காங்க. அது இல்லாத இன்னொரு வித அபிஷேகமும் சொல்கிறாங்க இங்கே. சிஞ்சினுன்றதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக மீன் அபிஷேகம்தான். அதுக்கு சாதாரணமாக ஜென்ரலாக பார்த்தா சிஞ்சினுன்னா அபிஷேகம்தான். பட் அதுலேயும் இன்னொரு விதமான அபிஷேகம் சொல்கிறாங்க. அது என்னென்னா, சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த நாகலிங்க புஷ்பம்னு சொல்லுவோம்ல, நாகலிங்க பூ,
அந்த ஒரு லிங்கம் கூட அது உள்ள பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்கும் அப்படி வளைஞ்ச மாதிரி. அதாவது லிங்கமோ லிங்கத்து மேலே அப்படி ஒரு நாகம் பாம்பு படம் எடுத்து அதை கவர் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளவர், நாகலிங்க புஷ்பம்னு பேர். அந்த பூவை கொண்டு அந்த நாகலிங்க பூவை எடுத்து இந்த மாதிரி கடல் நீரில் தோய்ச்சி அதை எடுத்து அப்படி தெளிப்பாங்க அந்த ஐடல் மேலே, அம்மா மேலே அபிஷேகம் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லிங் த வாட்டர். முழுக்க செம்பெடுத்து அப்படியே தலை மேலே கடன்னு கொட்டுறதும் அபிஷேகம்தான், அதுவும் அபிஷேகம்தான். அது இல்லாத சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த நாகலிங்க புஷ்பத்தை கடல் நீரில் தோய்ச்சி அது தண்ணி கொஞ்சம் அது ஒட்டி பூவில் ஒட்டிக்கும் இல்லையா, அந்த தண்ணியை அம்மா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, தெளிக்கிறது. அப்படி கடல் நீரை தெளித்து அபிஷேகம் பண்ணுறவங்களும் உண்டு. ஸோ அந்த சிஞ்சினு தேன்னா உனக்கு, சிஞ்சினுன்னா ஸ்ப்ரிங்க்லிங் த வாட்டர் அப்படியும் சொல்லலாம். ஆர் போரிங் த வாட்டர், தலை மேலே அப்படி கொட்டுறது, அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ அபிஷேகம் பண்ணுற முறையை சொல்லியிருக்கிறாரு இந்த மேல் லைனில். ஃபஸ்ட்டு லைனில் கனக சொம்பால், தங்கத்து சொம்பால் கடல் நீரை எடுத்து அந்த நீரை அம்மா தலை மேலே கொட்டி அபிஷேகம் பண்ணுறதும் உண்டு. ஆர் அந்த தண்ணியில் நாகலிங்க புஷ்பத்தை தோய்ச்சி அதை தெளிக்கிறதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி அம்மா தன்னுடைய எல்லா குணங்களோடையும் அங்கே எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல பண்ணுவாங்க. அது ஐடலாகவும் இருக்கலாம், இல்லை நிஜமாகவே தேவருங்க எல்லாரும் போய் அம்மாவுக்கு பண்ணுற மாதிரியாகவும் நினைக்கலாம். அந்த மாதிரி செய்வாங்க அபிஷேகம். அதை இந்த முதல் லைனில் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய குவாலிட்டிஸோட அந்த எல்லா குணங்களோடும் உட்காந்துருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ்? அவங்களுக்கு அள்ளி கொடுக்குற குவாலிட்டி இல்லையா? இதுக்கு முன் இதில் கூட பார்த்தோம், அபண்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய குணத்தோடு இருக்கிற அம்மாவுக்கு அந்த குணரங்கபுவம், அந்த எல்லா குணங்களோடையும் சேர்ந்து இருக்கிற அம்மாவுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. அது முதல் லைன். அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனில் பஜதி சகிம் ந சச்சீகுச்ச கும்ப தட்டி பரிரம்ப சுகானுபவம், அது ரெண்டாவது லைன். இதில் பஜதி, அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போதே கூடவே பக்தருங்க என்ன பண்ணுவாங்க, பஜனையும் பண்ணுவாங்க. பஜதி அதாவது நாமங்களை ஏதோ சொல்லிக்கினே பண்ணுவாங்க, ஏதோ ஸ்லோகங்க சொல்லிக்கினே பண்ணுவாங்க, மனசில் ஏதோ வேண்டிக்கினே பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அம்மா தாயே அப்படி ஏதோ சொல்லிக்கினே அவங்களுக்கு கொட்டும்போது அவங்களுடைய நாமங்களை சொல்லிக்கினே பஜனை பண்ணிக்கினே அப்படின்ற அர்த்தம். ஸோ பஜந்தி ச அலாங் வித் டிவோஷனல் சாங்ஸ். பஜனை பஜதி அப்படின்னா பஜதி சான்னா அலாங் வித் பஜனை, அந்த மாதிரி சாங்ஸ் பாடிக்கினே டிவோஷனல் சாங்ஸை சொல்லிக்கினே ஆர் நாமங்களை சொல்லிக்கிட்டே ஏதோ ஒன்று பண்ணிக்கினே அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க. பண்ண போது சச்சி குச்ச கும்பா, சச்சி குச்ச கும்பா அப்படின்னா சச்சிதேவி. இந்திரலோகத்தில் சச்சிதேவி யார்? இந்திரனுடைய மனைவி. இந்திரனுடைய மனைவி சச்சிதேவி குச்சகும்பா அப்படின்னா அந்த சச்சிதேவியை ஆலிங்கனம் செய்வது, அது அந்த வேர்டுக்கு அர்த்தம். சச்சிதேவியை ஆலிங்கனம் செய்யறது குச்சகும்பா. தட்டி பரிரம்பா, அந்த சச்சிதேவனுடைய அழகான உடம்பை, தட்டி பரிரம்பா, ரம்பான அழகு இல்லையா, அழகான தட்டி அந்த உடம்பை அப்படியே அணைச்சி ஆலிங்கனம் செய்கிறது சுகானுபவம். அந்த சுகத்தை அனுபவிப்பவன் யார்? இந்திரன். இந்திரலோகத்தில் தன் மனைவியான சச்சியினுடைய தட்டி பரிரம்ப அழகான உடம்பை அணைச்சி ஆலிங்கனம், குச்சி கும்பானா ஆலிங்கனம், அதாவது ஹக், எம்ப்ரேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணும்போது இந்திரனுக்கு கிடைக்கிற சுகானுபவம் அப்படின்னு இந்த ரெண்டாவது லைனில். அதாவது பஜதி, இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி பஜதியும் பண்ணும்போது, பாட்டும் பாடும்போது
சச்சீகுச்ச கும்ப தட்டி பரிரம்ப சுகானுபவம் கிம்ன கிம்ன அங்கே நடுவில் இருக்குதுல்ல பஜதி ச கிம்ன கிம்னா அது ஏன் கிடைக்காது கொஸ்டின் அது. வை காண்ட் வி ஹாவ், வை காண்ட் வி எக்ஸ்பீரியன்ஸ், வை நாட் அப்படின்ற அர்த்தம் கிம்னான்னா. வை நாட், அதுதான் அந்த 2 வேர்ட்ஸ் இருக்குது. கிம்னா வை நாட், என்னது வை நாட்? அந்த சுகானுபவம் நமக்கு ஏன் கிடைக்காது அப்படின்ற அர்த்தம். கிடைக்கும், அதை தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ பக்தருங்க அதை அந்த சுகத்தை அவங்க அது எந்த மாதிரி சுகன்றத சொல்கிறதுக்கு இந்த சச்சியை ஆலிங்கனம் பண்ணால் இந்திரனுக்கு கிடைக்கிற சுகம் அதை சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதாவது இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணும்போது தலைமையிலேருந்து கடல் நீரை கொட்டி அபிஷேகம் பண்ணாலும் இல்லை நாகலிங்க புஷ்பத்தால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு பக்தியோட பஜனைங்கள் சொல்லிக்கினே பண்ணும்போது சுகம் கிடைக்கும். அந்த ஒரு சுகம், அந்த சுகத்தை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இந்திரலோகத்தில் தேவலோகத்து இந்திரன் தன் மனைவியை அணைச்சி பிடிக்கும்போது அவனுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இது. ஸோ அந்த சுகம் கிம்னா வை நாட் வி கெட் இட், வை நாட் தி டிவோட்டி whoever அபிஷேகம் பண்ணுறாங்களோ, whoever is doing that அந்த வாட்டர் போர் பண்ணுறதோ இல்லை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதோ அந்த ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எப்படி கிடைக்காது? கிம்னா வை நாட் he get that sort of pleasure அப்படின்ற அர்த்தம். அப்படி அவனுக்கு எவ்வளோ சுகம் கிடைக்குதோ அதில் அது மாதிரி இங்கேயும் கிடைக்கும். அது அந்த 2வது லைன். அதாவது என்னென்னா இது என்ன கம்பேரிசன்னு நமக்கு அது ஒரு மாதிரி ஆகுது இல்லையா? அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுல கிடைக்கிற சுகம்னா அதை போய் இந்திரனும் சச்சிதேவியும் அந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணுறதுன்னு சொல்லி அதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கணும் அந்த அர்த்தத்தைனா, தேவலோகத்தில் இப்போ அம்மாவுக்கு அப்படி பக்தியுடன் அபிஷேகம் செய்து பஜிக்கிறவங்களுக்கு தேவலோகத்து இந்திரன் அனுபவிக்கும் பேரானந்தம் ஏன் கிடைக்காது? அந்த அளவுக்கு ஆனந்தம் ஏன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லக்ஷ்மி தேவி அவங்கள இந்திரன் அளவுக்கு உயர்த்தி விடுவாளாம். எல்லா அபண்டன்ஸும் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்து அந்த பக்தி அந்த அபிஷேகம் பண்ணுற பக்தனை இந்திரன் அளவுக்கு உயர்த்திடுவாள். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த கம்பேரிசன். அந்த அளவுக்கு அந்த இந்திரனாவே மாற்றிடுவாங்க, இந்திர போகத்தை கொடுப்பாங்க. அந்த தேவலோகத்து இந்திரன் எவ்வளோ சுகம் அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு சுகம் இந்த பக்தனுக்கும் கிடைக்கும். அப்படின்னா தேவலோகத்து இந்திரனை போல ஆனந்தம் பேரானந்தம் அனுபவிக்க வைப்பாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ சாதாரண பூலோகத்தில் நமக்கு சில சந்தோஷங்க அப்பப்போ கிடைக்குது, அதையே நம்ம பேரானந்தம்னு நினைக்கிறோம். ஆனால் தேவலோகத்து இந்திரன் பல நேரங்களில் அதிக அளவு சந்தோஷப்படுவான். அவனுக்கு வர ஆனந்தம் பேரானந்தம் பிளிஸ்ஸு, அந்த பிளிஸ்ன்றது அந்த இந்திரனுக்கு ரொம்பவே கிடைக்கும் தேவலோகத்தில். ஸோ அந்த அளவுக்கு இந்த பக்தனை ஒரு இந்திரனை போல் அவ்வளோ உயர்த்தி வச்சு அங்கே இந்திரன் அனுபவிக்கிற அளவுக்கு பேரானந்தம், அந்த பிளிஸ்ஃபுல் எக்ஸ்டாட்டிக் ஸ்டேட் அனுபவிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்களாம் அம்மா. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த லைன் அப்படி சொல்லியிருக்காங்க. கனகல சத்கல சிந்து ஜலைரனு சிஞ்சினுதே குணரங்கபுவம் பஜதி ச கிம்ன வை நாட் கிம்ன சச்சீகுச்ச கும்ப தட்டி பரிரம்ப. சச்சினுடைய அந்த அழகான தட்டி ரம்ப தட்டி அழகான உடம்பை அப்படி அணைச்சி பிடிக்கும்போது கிடைக்கிற சுகானுபவம். வை நாட் இந்த டிவோட்டி கெட் இட். அந்த மாதிரியே டிவோட்டி கூட அந்த ஒரு எக்ஸ்டசி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3rd லைனில் தவ சரணம் சரணம், தவ சரணம் சரணம் கரவாணி
நட்டாமரவாணி நிவாசி சிவம். இங்கே இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி பஜனை பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற பக்தன் அப்புறம் என்ன பண்ணுவான்? தவ சரணம், உன் காலடியில் வணங்குவான். தவ சரணம், யுவர் ஃபீட். அந்த சரணங்களை சரணம், இது சரணம். ரெண்டாவது இடத்துல சரணம், அது முதல்ல சரணம் அப்புறம் சரணம். அதாவது உன் காலடியே கதி, அதாவது சரண்டர். உன் காலடி தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேண்டான்ற மாதிரி சரணம். அந்த ரெண்டாவது சரணம்க்கு என்ன அர்த்தம்னா சரண்டர். ஹி வில் சரண்டர் ஆன் டு யோர் ஃபீட். அப்படியே காலடியில் விழுந்துடுவோம். சரணம் சரணம்னு சரண்டர் ஆகிடுவான். அந்த மாதிரி சரண்டர் ஆனப்போ கரவாணி, கரவாணி நட்டாமரவாணி. இப்போ இந்த லைனில் கரவாணி, வாணின்னா சரஸ்வதி. ஸோ முதல்ல இதுக்கு முன்பாட்டுலேயும் அந்த முதல் லைன்லேயும் லக்ஷ்மின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி லக்ஷ்மியை நினச்சி அப்படி அப்படி அபிஷேகம் பண்ணால் அபண்டன்ஸ் கொடுத்து இந்திர போகம் கொடுப்பாங்க. அப்படின்னா இந்திரனை போல் நல்ல சுகம் கொடுப்பாங்கன்னா அவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அங்கே லக்ஷ்மியை பார்த்தோம். இந்த லைனில் கரவாணி, வாணின்றது சரஸ்வதிக்கு இன்னொரு பேர். வாணி நட்டாமர வாணி. அந்த மாதிரி கரவாணின்னா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கொடுத்த சரஸ்வதி. வாணின்னா சரஸ்வதி, கரான்னா ஷி கேவ் சம்திங். என்ன கொடுத்தாங்க நமக்கு? ஞானம். சரஸ்வதி கொடுக்கறது என்ன? முதல்ல ஆரம்பத்தில் வேதம் சாஸ்திரம் எல்லாம் கொடுத்து அறிவு ஞானம் இதெல்லாம் சரஸ்வதி தேவி கொடுக்கறது. லக்ஷ்மின்னு சொன்னப்போ ஐஸ்வர்யம்னு சொன்னோம். சரஸ்வதின்னு சொல்லும்போது வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கொடுத்த சரஸ்வதியே அப்படின்னு சரஸ்வதியாக நினச்சி இந்த தேர்ட் லைனில் அந்த அதுக்கெல்லாம் அந்த அப்புறம் நட்டாமர வாணி, அது என்னன்னா நாட்டியம் சங்கீதம், அதுக்கெல்லாம் ஞானம் எல்லாம், இதெல்லாமே சரஸ்வதி கிட்டேருந்து வர்றது தான். இதுக்கு முன்னையும் பேசியிருக்கோம் இல்லையா, ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே சரஸ்வதி கொடுக்குறதுன்னு. அந்த மாதிரி நாட்டியம் நட்டாமர வாணி இதெல்லாம் கொடுக்குறவங்க. நாட்டியம் சங்கீதம் விஸ்டம் எல்லாம் கொடுக்க, அதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறாங்க. ஷீ இஸ் த ட்ரெஷர் ஹவுஸ். அதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதை கொடுக்குற சரஸ்வதி. ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸாலையும் சரஸ்வதின்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி அவங்க காலை பிடிச்சி தவ சரணம், உன்னுடைய பாதங்கள் சரணம், உன்னுடைய பாதங்களே சரணம் அப்படின்னு சரண்டர் ஆகி அந்த சரஸ்வதியை நினச்சி வணங்குறான் பக்தன். ஸோ அங்கே அபிஷேகம் பண்ணிவிட்டு லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் இதை ஒவ்வொரு பாட்டிலையும் கூட சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லா ஃபார்ம்ஸும் அதே அம்மா தான், பராசக்தி தான். அதனால் எப்படி பார்த்தா லக்ஷ்மியாக பார்த்தாலும் அவங்க தான், சரஸ்வதியாக பார்த்தாலும் அதே அம்மா தான். ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் காலடியில் சரணடைகிறான் பக்தன். அப்புறம் கடைசியாக 2 வேர்ட்ஸில் நிவாசி சிவம். நிவாசி சிவம் இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்வதியை, அதாவது சிவனுடன் வசிப்பவளே நிவாசி. நிவாசின்னா ஒன் ஹூ இஸ் ஹீ ரிசைட்ஸ். சிவம் எங்கே இருக்கிறாங்க பக்கத்துலனா, சிவன் பக்கத்தில். அதனால் சிவனுடன் வசிப்பவளேன்னா அங்கே பார்வதி. ஸோ 3 பேரையும் இந்த 3 லைனில் சொல்லியிருக்கிறாரு சங்கரர். அதாவது முதல்ல லக்ஷ்மியாக நினச்சி அபிஷேகம் பண்ணுறது எல்லாருக்குமே பண்ணலாம், 3 பேரையுமே நினைக்கலாம். அதாவது 3 உருவத்தையும் அங்கே ஞாபகப்படுத்திக்கின்னு அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி பஜனை, அதாவது ஸ்லோகங்க சொல்லி பண்ணுறான் ஒரு பக்தன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பண்ணும்போது லக்ஷ்மியாக இருந்து அபண்டன்ஸ் ஐஸ்வர்யம் கொடுத்து இந்திர போகத்தை கொடுக்குறா அம்மா. அப்புறம் அதே மாதிரி அபிஷேகம் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி காலடி சரணம் விழுந்தப்போ உனக்கு சரஸ்வதி தேவியாக அந்த நாட்டியமும் சங்கீதமும் எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸும் கொடுத்து ஞானம் விஸ்டம் கொடுத்து உன்னை வாழ வைக்கிறா சரஸ்வதி. அது எல்லாத்துக்குமா சேர்ந்து சக்தியை கொடுக்கறது பராசக்தி பார்வதி தேவி. ஸோ இந்த 3 பேரையும் காட்டியிருக்கிறாரு இதில்.
சரஸ்வதி வந்து வேத சாஸ்திரங்களும் கொடுத்து நாட்டியம்லாம் வேத சாத்திரங்களும் கீத வாத்தியங்களும் மாதா கருணையுடன் வேதாந்த தத்துவமருள் வாணி வந்தருள் புரிவாய் அப்படின்னு ஒரு சரஸ்வதி பாட்டு கூட இருக்குது. அந்த மாதிரி வேத சாஸ்திரங்களும் நாட்டியம் சங்கீதம் இதெல்லாமும் கொடுக்குற சரஸ்வதியாகவும் நினச்சி லக்ஷ்மியாகவும் நினச்சி அந்த சிவன் பக்கத்தில் இருக்கிற அம்மாவை அபிஷேகம் பண்ணி வணங்குறான் பக்தன். ஸோ ஒரே அம்மா தான், ஒரே லக்ஷ்மி தேவி தான், அது தேவி பராசக்தி. அந்த அம்மாவையே லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் பார்வதியாகவும், அதாவது அலைமகள், லக்ஷ்மின்னா அலைமகள் சமுத்திரத்தில் பிறந்தவள், கலைமகள்னா சரஸ்வதி கலைங்கள்லாம் கொடுத்தவள், மலைமகள்னா மலைக்கு பிறந்தவள் பார்வதி. அப்படி இந்த 3 விதமாகவும் அம்மாவை பார்த்து மகிழ்ந்து மகிழ்ச்சியோட சரண்டர் ஆகி பக்தன் சந்தோஷப்படுறான், அந்த எக்ஸ்டாட்டிக் ஃபீலிங் அனுபவிக்கிறான் அப்படின்றதான் இந்த 3 லைனில் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம என்ன இதில் பார்க்கணுன்னா, ஆரம்பத்துலேருந்து எத்தனை பாட்டுங்கள்லேயும் அம்மா வந்து ஒவ்வொரு அசுரனையும் கொல்றதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே டிஸ்கிரைப் பண்ணாங்க. அதில் அவங்க கோபம், அந்த கோபத்தெல்லாம் காமிச்சாங்க. அந்தந்த இடத்துல எப்படி கஷ்டமான அந்த ஆளுங்களெல்லாம் அவங்க அடக்க வேண்டி வந்தப்பெல்லாம் கோபம் ரௌத்ரம் இருந்தது. அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தானே பாடினார் இந்த பாட்டுன்னு முதலே சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லி அம்மானுடைய நீ பண்ணியே இவ்வளோ நல்லா, அவ்வளோ கஷ்டமான அவ்வளோ கெட்டவனானவங்களெல்லாம் நீ இந்த அளவுக்கு சாமர்த்தியமாக அழித்து நல்லதை நிறுத்தினேன், ஈவிலை டிஸ்ட்ராய் பண்ணி நல்ல தர்மத்தை நிறுத்தியிருக்கேன், இதை பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு எல்லாம் சொன்னார். அப்புறம் அழகை வர்ணித்தார். இப்படியெல்லாம் பண்ணி 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 இப்போ இந்த அளவுக்கு இந்த 18வது பாட்டு வர டைமுக்கு ஒரு அளவுக்கு கோபம் குறைஞ்சி காம் டவுன் ஆகிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆனதும் இப்போ அவங்கள வந்து நீ எல்லாம் இதுக்கு முன் பாட்டுலேயும் நீ ஹூ கிவ்ஸ் அபண்டன்ஸ், நீ இப்படி கொடுப்ப, நீ அதெல்லாம் சொன்னாங்க இந்த 17வது பாட்டில். இப்போ இங்கே டோட்டலாக சரணம். இதுக்கு முன்னையும் காலை பிடிச்சிக்கினார் இல்லையா 17வது பாட்டில் கூட. இங்கே டோட்டலாக நீ லக்ஷ்மியும் நீ தான், சரஸ்வதியும் நீ தான், அந்த மகா பராசக்தியும் நீ தான் அப்படின்ற மாதிரி காலை கெட்டியாக பிடிச்சிக்கின்னு இங்கே வணங்குறாருன்னு அர்த்தம். ஐ சரண்டர் டு யூ அப்படின்னு இங்கே சரணடைகிறது தான் இந்த பாட்டில் காமிக்கிறார். ஸோ கடைசியில் ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே அப்படின்னு அந்த பாட்டை முடித்தார். அடுத்த ஆடியோவில் அடுத்த பாட்டை பார்க்கலாம். ஸ்ரீ துர்காயை நமஹ.